அனைவருக்கும் வணக்கம். பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் மென்பொருள் பொறியாளர் இரா வசந்தகுமார் ஐயா அவர்கள். வணக்கங்க ஐயா. ஐயா, முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய இரண்டாவது புத்தகம் பவானி செலாண்டி அம்மனுடைய பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல் வெளிவந்திருக்குது. இந்த நூல் எழுதிய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நன்றி பார்த்திபன். இந்த நூலை பத்தி எப்படி எழுதுனேன்னு சொல்லணும்னா, இந்த வருஷம் எங்க ஊர் பவானி ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. அங்க திருமுறை கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. பவானி ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பவானி நதியும் ஒரு பக்கம் காவிரி நதியும் இணையும். அந்த இடத்துல கூடுதுறைன்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை சார்ந்து இந்த திருமுறை கழகம் என்ற அமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க இருக்கவங்க ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் சமயத்துல, அதாவது ஜனவரி 10 to 20 அந்த டைம்ல விழா நடத்துவாங்க. அந்த விழால நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் நான் ஊர்ல இருந்தப்போ ஒரு தெரிஞ்ச உறவினர் மூலமாக எனக்கு அந்த அமைப்போட தொடர்பு கிடைச்சது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் பேசுங்க, நீங்களும் நிறைய படிக்கிறீங்களா, பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு ஆன்மீக அனுபவம்லாம் கிடையாதுங்க, படிச்சதும் கிடையாது, வேணா நான் இலக்கியம் சொன்னா இதை பேசுறேன் அப்படின்னு சரின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2025 பொங்கல் சமயத்துல பேசணும்னு தோணும் போது அதுக்காக சில இலக்கியங்களை படிச்சுட்டு இருக்கும் போது பிள்ளைத்தமிழ் என் கண்ணில் பட்டுச்சு. பிள்ளைத்தமிழ் ரொம்ப எளிமைன்னு சொல்ல முடியாது, அந்த இலக்கணம் எளிமையா இருக்கும், பாடலும் இனிமையா இருக்கும், சந்தத்தோட பாடுற மாதிரி இருக்கும். அதுல எனக்கு கிடைச்ச முதல் நூல் பாத்தீங்கன்னா குமரகுருபரர் அவர்கள் எழுதிய மதுரை மீனாட்சியின் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூல். அதோட எளிமையா இருக்கும். மீனாட்சி நமக்கு ரொம்ப பிடிக்கும், பிளஸ் மதுரை நமக்கு தமிழ் சம்பந்தமான ஊர்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படி இது படிக்க ஆரம்பிச்சப்போ இருந்த ஒரு ஆர்வத்துல சரி நாமும் ஒன்று எழுதுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கான தகுதி என்ன, திறமை என்னன்னு தெரியாது, பட் என்ன ட்ரை பண்ணுவோம்னு தோணுச்சு. அப்போ எங்க ஊர்ல இருக்கிற அந்த கூடுதுறை சொன்னேன் இல்லைங்களா, அங்க 4 சாமி இருக்கு. அங்க சைவ கோயில் தனியா இருக்கு, வைணவ கோயில் தனியா இருக்கு. ரெண்டுமே அந்த கோயில் வளாகத்திலே சேர்ந்து இருக்கிற கோயில்கள். அதுல இறைவன் பேர் சங்கமேஸ்வரர், அம்மன் பேர் வேதநாயகி, தமிழ் அது பேர் கூடலிறைவர், பன்னார் மொழியம்மை அப்படிங்கிற பேர். வைணவ கோயில் பாத்தீங்கன்னா சௌந்தரவள்ளி தாயார், ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கு. சரி, இவங்களை நம்ம கருப்பொருளா எடுத்துட்டு எழுதுவோம். எப்படி குமரகுருபரர் மீனாட்சி அம்மையை வச்சு எழுதினாரோ எழுதுவோம்னு யோசிச்சேன். மரபுப்படி சிவனுக்கு எழுதக்கூடாது, ஏன்னா சிவனுக்கு பிள்ளை பிராயமே கிடையாது, அவருக்கு மூப்பும் பிறப்பும் இல்லாதவரான சிவனுக்கு யாரும் எழுத மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் யோசிக்கும் போது எங்க பவானி ஊரோட காவல் தெய்வமான செல்லியாண்டி அம்மனோட குடமுழுக்காட்டு திருவிழா, அதாவது கும்பாபிஷேகம் இந்த டிசம்பர்ல திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. சரி, அப்போ அவங்களுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அம்மனுக்கு எழுதுவோம்னு தோணுச்சு. அப்ப நமக்கு அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. ஏன்னா டிசம்பர் மாசம் கும்பாபிஷேகம் சொல்லிட்டதுனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு. அப்ப நான் செப்டம்பர் மாசம் எழுத ஆரம்பிச்சேன். அம்மன் அருளால பாடல்கள் எழுதி முடிக்க முடிஞ்சு இந்த வருஷம் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நான் முடிச்சு புத்தகமும் தயார் செய்து அம்மன் காலையில வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷங்க, பரவாயில்ல, நல்ல ஒரு அனுபவமா சொன்னீங்க. உங்களுடைய இந்த பிள்ளை தமிழ், செல்லாண்டி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த புத்தகத்துல ஒரு பாடல் எனக்கு பிடிச்ச பாடலை சொல்றேன். உங்களுடைய பார்வையில என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. எனக்கு இப்போ முருகவேல்னு ஒரு தலைப்புல ஒரு பிள்ளை தமிழ் பாடல் இருக்கு. அமிழ்ந்த புவியை அள்ளி எடுத்த அரவு மேலோன் மருகு, அருணை அனலின் ஆறா எழுந்த அழகு செய்யோன் முருகு, அமிழ்தம் என்றே இனிக்கும் மொழியாம் தமிழன் கந்தன் குமரன், தலைமை கொண்ட அழகன் ஆறுபடையின் வேலை தொடுவோம். இந்த முருகவேல் பாடல் காப்பு பருவத்தில் ஒரு பாட்டு. முருகனை கூப்பிட்டு நம்ம கருப்புறா எடுத்துக்கொள்கின்ற தெய்வத்தை காப்பாற்றுங்க அல்லது காப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற பாட்டு. இந்த பாட்டோட முறைமை எப்படின்னா 4 வரிகள் இருக்கும். முதல் 2 வரிகள் நம்ம எந்த கடவுளை கூப்பிடுறோமோ அந்த கடவுளை பாராட்டி சொல்லிட்டு கும்பிடுறோம். எதுக்கு கும்பிடுறோம்னா எங்க அம்மனை காப்பாத்துன்னு சொல்றது கடைசி 2 வரியில வரும். இதுல பாத்தீங்கன்னா முருகனை பத்தி பாராட்டுறதா ஃபர்ஸ்ட் 2 பேராக்கள், அடுத்த 2 பேரா என்ன செய்யணுங்கிறதுக்காக இமிழும் நுரைகள் புலரும் அலைகள் இந்நீர் பொன்னி பெருக்கு, 2ஆம் நதியாம் வாணி நீரில் இணைந்து விரியும் பூவில், கமலும் மனத்தால் நிறையும் நகரை காக்கும் செல்லி தாயின் கண்ணில் ஒளிரும் கடலில் குளிரும் கருணை கடலை காக்கவென்றே அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. வாசிக்கும் போது இனிமையாகவும் சொற்கள் மிக எளிமையாகவும் இருக்குங்க ஐயா. இந்த மாதிரிதான் எல்லா பாடல் தொகுப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுடைய 2ஆம் தொகுப்புக்கு. தொடர்ந்து இந்த இலக்கிய ஆர்வம் உங்களுக்கு எந்த வயசுல இருந்து தொடங்குச்சு? உங்களுடைய இலக்கிய பங்களிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இலக்கிய ஆர்வம் சொல்ல முடியாது, ஆனா இது தமிழ்நாட்டில் பெரும்பாலான எழுத்தாளர்கள் அல்லது வாசகர்கள் கடந்து வந்த வழியா தான் இருக்கும். முதலில் சிறுவர் கதைகள் படிக்க ஆரம்பிக்கிறது, சிறுவர் மலர், அந்த மாதிரி பூந்தளிர், அம்புலி மாமா, கோகுலம்,
இந்த பேர்கள்லாம் மேபி 90s கிட்ஸ்க்கு கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. அதுல படிச்சு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சப்போ அது கொஞ்சம் ஆர்வம் வந்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து சிறுகதைகள், வாரமலர்ல வர சிறுகதைகள் அதுல படிக்க ஆரம்பிச்சோம். அது ஒரு பருவம் வச்சுக்கலாம். இரண்டாவது பருவம் எடுத்தீங்கன்னா தொடர்கதையில் படிக்க ஆரம்பிச்சோம். ராஜேஷ்குமார் அவர் தான் நமக்கு வந்து முதல் ஆதர்சமான எழுத்தாளர்னு சொல்லலாம். ஏன்னா அதை தான் படிக்கவும் அலோவ் பண்ணாங்க வீட்டுல. ஏன்னா அவரு கதைகள்ல வெறும் கிரைம் மட்டும்தான் இருக்க ஒழிய வேற ஆபாசங்களோ வேற எதுவுமே இருக்காது பெரும்பாலும். அதனால கிரைம் மட்டும் இருக்கிறனால அது வந்து வீட்டுல படிக்க அனுமதி பண்ணாங்க. ஸோ அந்த 7வது படிக்கும்போது 8வது படிக்கும்போது அப்பெல்லாம் அந்த ராஜேஷ்குமார், சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர் அவங்களோட அந்த வரிசைகளை படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அப்போ படைப்புன்னு இதே வரிசையில இதே காலகட்டத்துல படைப்புன்னு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்த்தோம்னா 7வது படிக்கும்போது ஒரு வெண்பா பாட்டு எழுதி வெண்பா மனப்பாட செயல்னு ஒரு சில பகுதி இருக்கும் தமிழ்ல. அப்போ இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஆர்வத்துல படிக்கும்போது அந்த சந்தம் அந்த ரிதம் மனசுல பட்டதுனால நான் ஒரு வெண்பா எழுதி தமிழாசிரியர் காட்டினேன். அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கு, ஆனா நிறைய இலக்கண சரிபார்ப்புல செய்வேன்னு சொன்னாரு. அதான் எனக்கு தெரிஞ்ச முதல் படைப்புன்னு சொல்லலாம். அது புதிய சின்ன சின்ன எழுதிட்டு வந்திருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குது இப்ப அதான் 7வது படிக்கும்போது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 8வது படிக்கும்போது உறவர் வீட்டுக்கு கோடை விடுமுறைக்கு சென்றிருந்த பொழுது ஒரு 3 குறுநாவல்கள் எழுதினேன். அது ராஜேஷ்குமாரோட படிச்ச அந்த ஒரு பாதிப்புல மூலியமா வந்து கொலைகள், ரத்தம் இப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு 2வது பருவம் வச்சுக்கலாம். 3வது பருவம் போது கொஞ்சம் சீரியஸ் லிட்ரேச்சர், அதாவது அடுத்த ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா சுஜாதா, பாலகுமாரன், தேவி பாலா இந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர் படிக்க ஆரம்பிச்சப்பறம் பேக் போயிட்டேன். இந்த டைம்ல முக்கியமா சொல்ல மறந்துட்டேன் ஒண்ணு. இந்த ராஜேஷ்குமார் கதைகள், இந்த பட்டுக்குட்டி பிறகு இந்த கதைகள் காலகட்டத்தில இருந்து சுஜாதா காலகட்டத்தில் நகரத்துக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வேண்டியது எழுத்தாளர் தேவன். இவர் வந்து ஒரு பழைய காலத்து எழுத்தாளர், கல்கி குழுவில் இருந்தவர். அவருடைய ஒரு நாவல் படிச்சேன், அம்மா கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கு பேர் வந்து சிடி சந்துருவோ என்று நினைக்கிறேன். அது ஒரு கதை. அந்த கதை நாவல் பாத்தீங்கன்னா 2 பாகமா இருக்கும் அந்த புத்தகங்கள். அந்த 2 பாகங்களுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இரவில் நடக்கிற கதை. ஒரே இரவில் நடக்கின்ற சம்பவங்கள் 2 பாகங்கள் எழுதப்பட்டாலும் அவ்வளவு செறிவாக இருக்கும். சோ அந்த தேவன் கதை அந்த படிச்சதுக்கு அப்புறம் கதைகள் பற்றி என் பார்வை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது முந்திரி படித்த எழுத்தாளர் கதைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் செறிவு கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. சோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேக் போக முடியல, தேவன் படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் படிச்சப்போ இந்த மாதிரி கதை வேணும்னு போகணும். அப்புறம் சுஜாதா, பாலகுமாரன் அந்த வரிசையை போக ஆரம்பிச்சோம். கல்கி, முக்கியமா கல்கியோட நம்ம அத்தனை கதைகளும் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த கதை ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம ஜெயமோகன், நாஞ்சில் நாடன் அவர்கள், ராமகிருஷ்ணன், சாரு நிவேதா இவர்களோட கதைகள் படிக்கும்போது இன்னும் வந்து அடுத்த ஒரு ரொம்ப செறிவாகவும் இன்னும் வாசக உழைப்பு தேவைப்படுகின்ற கதைகளாகவும் இருந்ததுனால இப்ப நம்ம அந்த பரிசுல போயிட்டு இருக்கோம். இது வந்து படிச்ச வரிசை. படைப்புன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன் வழக்கம் எல்லாரும் பண்ற மாதிரியே. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலான்ட்டு அது ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். அந்த கவிதைகளையே ஒரு பத்தில எழுத ஆரம்பிச்சேன். அது ஒரு எனக்கு அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய புக்ல எழுதுனது, புக் மீன்ஸ் நிறைய நோட் பேக்ல எழுதி ஆனா பல ஊர்கள் மாறும்போது காணாம போது தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் 2006 இணையம் பழக்க ஆரம்பித்தது. அப்போது வலைப்பூக்கள் வர ஆரம்பிச்சது, வலைப்பதிவுகள் சொல்லுவாங்க. அப்ப அதுல எழுத ஆரம்பிச்சோம். அதுலதான் இப்ப நிறைய பதிவுகள் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் தொலைஞ்சு போகாம இருக்கும் அப்படின்ட்டு அதுல எழுத ஆரம்பிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் சிறுகதைகள், பயணக்கட்டுரைகள், கவிதைகள், பொதுவான சில அனுபவங்கள், மரபு கவிதைகள், மரபு பாடல்கள், இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சு இப்போ அதை போயிட்டு இருக்கு. அதுல வந்து படைப்புன்னு பாத்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு 2010 ஒண்ணு வந்திருக்கு, கிளிமுற்றம் அப்படிங்கிற பேர்ல. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்ப 2வது புத்தகமாக சிலைண்டமிழ் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கேன். அடுத்து சில திட்டங்கள் வைத்திருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ பெங்களூர்ல நீங்க எத்தனை வருஷமா உங்களுடைய அனுபவம் இங்க இருக்கு? இங்க இருந்துகிட்டே வந்து தொடர்ந்து நீங்க எத்தனை கவிதைகள், சிறுகதைகள், உங்களுடைய படைப்புகளுடைய இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பெங்களூர் பாத்தீங்கன்னா ஒரு மாமியார் வீடு மாதிரி எனக்கு. அப்பப்போ வந்துட்டு போவேன், தொடர்ச்சியாக இருந்தது கிடையாது. ஸோ முதல்ல படித்தது ஊர்ல ஈரோட்டில் மாவட்டத்தில் படித்தது. பிறகு அதுக்கப்புறம் சென்னைக்கு படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர், ஹைதராபாத், பெங்களூர், புனே, கோவை, இப்ப மணி பெங்களூர். இந்த சுழற்சியில இருந்தே இருக்கிறதுனால எனக்கு எந்த ஊருக்கு போகும்போதும் அங்க இருக்கிறத இன்னும் கலந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நடப்பான்னு பார்ப்பேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் நீங்க எத்தனை கவிதைகள் எழுதிருப்பீங்க? முன்பே சொன்னது போல தொலைந்து போன கவிதைகள்லாம் கணக்கெடுக்காம நோட்டு பத்து இருந்தது, அதை புத்தகமாக மாற்றியது, இபுக்காக மாற்றியது அல்லது பதிப்பித்தது என்று கணக்கெடுத்துக் கொள்ளும் பொழுது இன்றைய கணக்குக்கு ஒரு 7000 கவிதைகள் வருகின்றன, விதவிதமான வகைப்பாடுகளில். 7000 கவிதைகள் எழுதிருக்கீங்க.
எத்தனை மின்னூல்கள் நீங்க வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கீங்க அமேசான் கிண்டல்ல? 7000 கவிதைகள். இது மின்னூலாக மாற்றுவது அமேசான் கிண்டல் மூலமாக அதை நான் பதிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் மின்னூலாக அந்த தளத்தில். அதற்கு நான் என்ன ஒரு வகைப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னா 30 கவிதைகள் ஒரு நூல் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கவிதையும் குறைந்தது 10 வரிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வரியிலும் குறைந்தது 4 வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா பொதுவாக புது கவிதைகள் மேல் இருக்கின்ற ஒரு ஏளன பார்வை என்னவென்றால் என்டர் கவிதைகள் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வரி என்று வைத்துக்கொண்டு அப்படி நீளமாக ஒரு பூமாலை போல தொகு இருக்கும் அதை கவிதைன்னு சொல்லிக் கொள்கிறேன்னு சொல்லுவார்கள். நான் அப்படி வச்சுக்கிறது இல்லை. நான் எனக்குன்னு ஒரு சில ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுக்கிறதுனால மினிமம் 30 கவிதைகள் ஒரு நூலுக்கு அப்படி வச்சுக்கிட்டு முன்பு சொன்னது போன்ற ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறதுனால அப்படி எழுதும்போது கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு இன்றைய கணக்குப்படி 263 புத்தகங்கள் என்னுடைய வலைத்தளத்தில் இருக்கின்றன. இவ்வளவு 260 மின்னூல்கள் எழுதிருக்கீங்க. இது எழுதுவதற்கு உங்களுக்கு நேரம் எங்கிருந்து கிடைக்குது? எப்படி நேர மேலாண்மையை வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது போல தொடர்ச்சியாக 263 புத்தகங்களை வெளியிட்டது என்பது இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகுதான். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பப்ப எழுதுவேன், எழுதாம இருப்பேன். ஆனா இந்த கொரோனா காலகட்டம் பலருடைய வாழ்க்கையை மாற்றியது போல என்னுடைய இந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அல்லது நான் இது மேம்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லுவேன். பாத்தீங்கன்னா இது இதுக்கு 2 காரணம். ஒன்று நமக்கே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் நாம் கிட்டத்தட்ட வீட்டில் அடைபட்டு கொண்டு இருந்தோம் அல்லவா. அப்ப பாத்தீங்கன்னா எழுதினேன். அப்ப கூட அந்த ஞாபகம் வருது. கொரோனா காலகட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், அப்போது நாம் எதிர்கொண்ட சிக்கல்கள், அதுக்கான தீர்வுகள், அரசாங்கம் அதை எதிர்கொண்ட முறை, இவற்றையெல்லாம் வச்சு ஒரு புத்தகம் அப்ப எழுதினேன். 30 கவிதைகள். அதுக்கு பேர் நோதலும் தனிதலும். இந்த வார்த்தை அழைப்பு பாத்தீங்கன்னா புறநானூறு எடுத்தது. யாது முறை யாவருக்கு அதுல ஒரு நோதலும் தனிதலும் எடுத்தது. ஸோ அப்ப எழுத ஆரம்பிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சி நடந்துச்சு. கவிதை மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குழு இருந்துச்சு. அங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா தினமும் ஒரு கவிதை எழுத வேண்டும் அப்படின்ற. ஸோ அது நம்ம ஏற்கனவே ஒரு காட்டாறு மாதிரி போயிட்டு இருந்ததை ஒரு ஒழுங்குபடுத்துச்சு. ஓகே, தினமும் ஒண்ணு எழுதணும். நீ என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, தினமும் ஒண்ணு எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. அந்த மெத்தடை நான் என்னோட இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஓகே, நாம எப்ப தோணி எழுதுறதை விட நம்ம ஒரு ஃபார்மட் வச்சுப்போம். அப்ப எப்படி எழுதுனா தினமும் 5 கவிதைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ நிறைய நேரம் இருந்துச்சு, எழுத ஆரம்பிச்சோம். பட் இப்பயும் அது பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் அதை விட முடியல. தினமும் 5 கவிதைன்னு சொன்னோம். இப்ப ஒரு பார்த்திபன் கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா 7000 கவிதை எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஹவு டு ஈட் an elephant பைட் பை பைட். ஒரு யானையை எப்படி சாப்பிட்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா ஒரு காலத்துல யானையை முடிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 5 கவிதை வச்சுக்கிட்டேன். 5 கவிதைங்கிறது ஒரு டெய்லி எழுதுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு நேரம் இருக்கு. பிளஸ் கிரேசி மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி தான், மனம் இருந்தால் மார்க்க பந்து. உங்களுக்கு எழுதணும் 5 கவிதை எழுதணும்னா உங்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கும், எழுதலாம். ஸோ அந்த பழக்கத்தை எழுதிட்டதுனால 5 கவிதை எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு சில மெத்தட் வச்சிருப்பேன். அது நான் அப்புறம் சொல்றேன். இப்போ உங்களுடைய தனிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் படித்தது மின்னணு பொறியியல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் படித்தேன். ஸோ இப்போ ஒர்க் பண்றதும் அந்த ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்னோட மெயின் கோர் காம்பிடன்சின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடுனா எண்ம பகுப்பாய்தல், எண்ம சமிகை பகுப்பாய்தல் அப்படின்னு நான் அதை பேர் வச்சிருப்பேன். அது குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதை பத்தி தமிழ்ல முடிஞ்ச அளவு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுல மெயினா நான் இப்போ ஒர்க் பண்றது ஒரு ஆர்கிடெக்ட் ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீனியர் ஆர்கிடெக்டா இருக்கீங்க. ஓகே, எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க நீங்க? ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக பணி செய்து கொண்டிருக்கேன். 10 வருடம் மேலாக. ஓகே, நன்றி. ஒரு தடவை அப்துல் கலாமை சந்திச்சதா சொல்லியிருந்தீங்க. ஒரு தடவை அது சுவையான ஒரு அனுபவம் அப்படின்னு. அந்த அப்துல் கலாமோட சந்திச்ச அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். 3rd இயர் சம்திங் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்போ அப்துல் கலாம் அவர்கள் அப்பதான் இந்தியா ஃபுல்லா பிரபலம் ஆயிட்டு இருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் டிஆர்டிஓல இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 98ல பொக்ரான் டெஸ்ட், அணுகுண்டு டெஸ்ட் வச்சாங்க, நியூக்ளியர் டெஸ்ட் வச்சாங்க ராஜஸ்தான்ல. அப்போ வாஜ்பாயோட ஃபர்ஸ்டோ செகண்டோ ஆட்சி பீரியட் வச்சதுக்கு அப்புறம் தான் அது எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. அப்போ அப்துல் கலாம் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆனார். பிளஸ் நம்ம ஒரு தமிழர் போது இன்னும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டச் கிடைச்சது. அவர் கூட ஒரு பாசம், ஒரு மதிப்பு இருந்தது. அவர் அதை முடிச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருந்ததுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டாரு.
நமக்கு அவர் பத்தி தெரியும். அவர் வந்து கற்பித்தல் தான் அவரோட முக்கியமான ஆர்வம். அந்த டீச்சரா தான் இருந்தார் இல்லையா, டீச்சர் இருக்கிறதா அவரோட ஒரு ஆர்வம். அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்ட கதைகள் கூட அப்படிதான் இருக்கும், எப்படி அவர் வந்து ஜூனியர்ஸ்க்கு எப்படி ஒரு மென்டரா இருந்தார் அப்படின்றது. ஸோ அவர் அதை முடிச்சுட்டு எங்க காலேஜுக்கே கேம்பஸ்க்கே வந்து டீச்சரா இருந்தாரு. அஃப்கோர்ஸ் அவருக்கு மிக பிடித்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர், கெஸ்ட் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தாரு. அவருக்கு வீடெல்லாம் கிடையாது அப்படிங்கிறனால அவர் வந்து கேம்பஸ்லேயே அவருக்கு வந்து ஒரு ரூம் அலாட் பண்ணிட்டாங்க. அவர் எங்கேயா வீடும் அங்கேயே ஆஃபீஸ் வச்சிருந்தாரு. எனக்கு அப்போ வந்து செமஸ்டர் முடிஞ்சு கடைசி நாள், செமஸ்டர் முடிஞ்சாலும் நமக்கு தெரியல, ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் பண்ணுவோம். அப்பா ஒரு பயங்கர ஃபீல் பண்ணுவோம், ஒரு இலகுவா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அப்போ வந்து ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, ஊருக்கும் போற ஐடியா இல்லை. அப்பதான் தோணுச்சு சரி ஒரு படமா வரைஞ்சு நம்ம அவர்கிட்ட காட்டுவோம், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குவோம்னு தோணுச்சு. பிளஸ் அதுக்கு ஒரு மெயின் ஐடியா வந்து ஒரு 100 பிரபலமான நமக்கு பிடித்த நாம் வந்து தொடர வேண்டும் மென்டர் நினைக்கிறவங்கள்ட்ட இருந்து நாம ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையை நமக்கு வந்து. அந்த இதில் சரி ஒரு இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் பேப்பர்ல வரைஞ்சிட்டு ஒரு சாட்டர்டே, அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே அவர் ஆஃபீஸ் போனேன். அவர் ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அதை சுற்றி கேம்பஸ் இருக்கும், அவரோட ரூம் இருக்கும். அதில் செக்யூரிட்டி அப்படின்னா அவர் அஃப்கோர்ஸ் ஒரு பிஎம்மோட செக்யூரிட்டி அட்வைசர் இருந்தார் இல்லையா. ஸோ ஒரு கன், இந்த பிளாக் கேட்ல கார்டெலாம் இருப்பாங்க, அவங்க இருந்தாங்க. ப்ளஸ் அவரோட ஆஃபீஸ் அட்மின் மக்களும் இருந்தாங்க, டைப்பிஸ்ட் மாதிரி இருந்தாங்க. அவரை பார்க்க போனா அவர் வந்து இல்ல பிஸியா இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ ஒரு வழக்கமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். டக்குனு சாட் பேப்பர் பிரிச்சு காட்டினேன், பாருங்க ஐயா நான் இதுதான் ஆர்டர் வாங்க போறேன். அவங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருப்பா சொல்லி அவங்களே உள்ள போனாங்க, பெர்மிஷன் கேட்டு வச்சு உள்ள போ அப்படின்னாங்க. நான் வந்து பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருப்பாரு, நம்ம பொறுமையா போலான்ட்டு கதவை திறந்து பாக்குறேன், இங்க முன்னாடி இருக்காரு, டக்குன்னு இருக்காரு, டேபிள் அப்படியே இருந்து நீங்க உட்காந்துருக்காரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கப்புன்னு ஆயிடுச்சு, எதிர்பார்க்கல. டக்குன்னு உள்ள போய் சார் மை நேம் இஸ் வசந்த், ஐ எம் ரீடிங் இந்த ஸ்டூடெண்டா இருக்கு இந்த காலேஜ்ல ஆட்டோகிராஃப் பண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானே சாட் பேப்பர் பிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவரே சாட் பேப்பர் பிடிச்சாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் வந்து சாட் பேப்பர் பிடிக்கணும் அவசியம் இல்லை, அவரே வந்து பிடிச்சாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் ஒருத்தர் கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொன்னாரு. அப்போ பழைய கேமரா தான் இருந்துச்சு, அந்த கேமரா ஒரே ஒரு கிளிக் அடிச்சாரு. எனக்கு வந்துச்சா சரியா வச்சு அது கூட சைன் போட்டாரு அவரு. அச்சோ வந்துச்சாலே தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி கேளுங்க அடிக்கணும்னு சொல்ல முடியாது, ஒரு அடிச்சாரு. ஓகே நான் வாங்கி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கையெழுத்து போட்டார். அப்புறம் கேமரா இது கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்துருச்சு அந்த போட்டோ. அது ஒரு சாதனை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதை நான் எப்படி ஒரு நகைச்சுவை சொல்லுவேன்னா, எனக்கு சைன் போட்டாரு, ஒரு 3 மாசத்துல பிரசிடென்ட் ஆகி டெல்லிக்கு பறந்து போயிட்டாரு. சூப்பரான அனுபவங்க. ஆனா இலக்கிய போட்டிகள்லாம் நீங்க கலந்துருக்கீங்களா? அதை பத்தின உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. பெரும்பாலும் நான் வந்து எந்த போட்டியிலும் நான் கலந்துக்கிட்டு கிடையாது. அது வந்து எனக்கு பேசிக்கலி ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறனால அது மோஸ்ட்லி அதெல்லாம் கலந்துக்க மாட்டேன். பட் இந்த வலைப்பூக்கள் டைம் எழுதிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 போட்டிகள் நடந்துச்சு. ஒன்னு வந்து கே சிவராமன், ஜோரம் சுந்தர் 2 பேர். அவங்க இப்ப கே சிவராமன் குங்குமத்துல இருந்தாரு நினைக்கிறேன், இப்ப இதுல இருக்காருன்னு தெரியல. குங்குமையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க 2 பேர் நடத்தின ஒரு அறிவியல் புனைக்கதை போட்டி இல்ல ஒரு சிறுகதை போட்டி நடத்தினாங்க. அதுல வந்து ஒரு முதல் பரிசு கிடைச்சது. அது ஒரு வாழ்வியல் தொடர்பான ஒரு சிறுகதை. அது பெரும்பாலும் சுஜாதா தாக்கம் நிறைய இருந்துச்சு, அந்த எனக்கே தெரியும் அது எழுதும்போது. அதுக்கு முதல் பரிசு கிடைச்சது. அப்புறம் அந்த பரிசு தேர்வு பண்ணுவாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? தேர்வு அவங்களே தான் பண்ணாங்க. இன்னொரு போட்டி அடைஞ்சு அது வந்து சிரில் அலெக்ஸ் அப்படின்னு ஒரு லண்டன்ல இருந்தாரு. அவர் இப்போ ஜெயமோகன் விஷ்ணுபர் வட்டத்துல மெம்பரா இருக்காரு. இப்போ லண்டன்ல தான் மெட்ராஸ் வந்து லண்டன் போயிட்டாரு. அவரு நடத்தின ஒரு அறிவியல் புனைக்கதை போட்டி. அது வந்து ஒன்லி ஃபார் சயின்ஸ் ஃபிக்ஷன், நாட் ஃபார் அதர் ஜர்னல்ஸ். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் காம்படிஷன் நடத்தும் போது அதுல வந்து ஒரு 10 சிறுகதை எழுதினேன். அதுல ஒரு கதைக்கு அது ஜெயமோகன் தான் நடுவராக இருந்தாரு. அவர் வந்து அந்த கதையை முதல் பரிசுக்கு தேர்ந்தெடுத்தார். இதை தவிர வேற எந்த போட்டியிலும் நான் கலந்துக்கல. அமேசான்ல வந்து கிட்டத்தட்ட 260 புத்தகங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இந்த அமேசான்ல போடுறது சம்பந்தமா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆர்வம் உருவாச்சு? ஏன் வந்து தொடர்ந்து வந்து மின்னூல்களை பதிவு பண்றீங்க? ஏன் அச்சிதழ்களை வந்து நூல்களை போடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை உங்களுடைய ஐடியாலஜி ஆஃப் புக் பிரிண்டிங் வந்து எப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முன்பே சொன்னது மாதிரி அமேசான்ல ஏன் போடுறோம் அப்படின்னா, அது ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்மா இருக்கு நமக்கு. பிளஸ் அதோட ஒர்க் பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், யாரும் டிபெண்ட் பண்ணிடல. முதல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து அமேசான் கிண்டல்ல இருந்து கிடைக்கின்ற அட்டைப்படத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நண்பர் ஒரு பரணிராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பெங்களூர்ல இருக்காரு. அவர்கிட்ட வந்து அட்டைப்படங்கள் வாங்கிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து பிஸி ஆயிட்டதுனால அதுக்கப்புறம் இணையத்துல வந்து எடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சைட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கவர் பேஜ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் மட்டும் தான் இருக்கு, நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வேற டிபெண்ட் பண்ணி கிடையாது. பாயிண்ட்.
அடுத்தது முன்பே சொன்னது போல நம்ம பேப்பர் எழுதிட்டு இருக்கோம், தொலைஞ்சு போயிருது. இப்போ அது புக்கா மாத்திட்டு இருந்தா எப்படி ஆன்லைன்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம், எப்படி கிடைக்கும் விஷயம், இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏன் வந்து பிரிண்ட்ல போறதில்ல அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் முன்பே சொன்னது போல அவர் சோம்பேறி, இன்னும் இன்ட்ரோவெர்ட். ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி அவர் வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கணும். அது வந்து எனக்கு வந்து என்னோட பணி சூழ்நிலை பிளஸ் என்னோட மன சூழ்நிலை ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு ஒத்து வரல. பிளஸ் நான் வந்து நானே வச்சுட்டு இருக்கேன், அது யாருக்கும் காட்டுறதில்லை. இப்போ உங்கள் நேர்காணலுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பல முயற்சிகள் இப்படி சந்திக்கிறோம், அந்த மாதிரி தான். அதனால எனக்கு தனியா பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைத்தமிழ் நூல் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது மாதிரி. ஆனா முன்பே பாத்தீங்கன்னா சிறுகதை 2 சிறுகதைகள் பத்திரிகையில வந்திருக்கு. பாக்கியால் ஒரு சிறுகதை வந்திருக்கு. அது என்ன புக் அது, சொல் புதியதுன்னு நினைக்கிறேன். இல்ல இவர் அழகிய சிங்கரோடைய நூல் பத்திரிகை நவீன விருட்சத்துல ஒரு சிறுகதை வந்திருக்கு. ஸோ அப்பயே வந்திருக்கு. பட் நான் அதுக்கான தொடர் முயற்சி எதுவும் எடுக்கல. எடுத்துருக்கா இப்ப தோணுது, இனிமேல் பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் இவ்வளோ புத்தகங்கள் போட்டிருக்கீங்க, 260 புத்தகங்கள் மின்னூல்களாக பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சூழல், மன சூழல், பணி சூழல் காரணமாக நிறைய புத்தகங்கள் பிரிண்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. ஆனால் இதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. என்னென்னா, இப்போ இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வாசிப்பை தாண்டி எழுத்தாளர்களாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நிதி அவங்கக்கிட்ட, அதுக்கான ஒரு பொருள் ஃபினான்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சப்போர்ட்டிவாக இல்லை. அவங்களால எல்லாராலையுமே புக்கு பிரிண்ட் பண்ணி ஒரு எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தணுங்கிற நிலைமைக்கு வர முடியாத சூழல் இருக்கிறாங்க. எத்தனையோ ஆயிரம் பேர் இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாரும் வந்து முகநூல்களை எழுதுறாங்க, வலைப்போக்கில் எழுதுறாங்க, பல்வேறு போட்டிகளுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. இப்போ அவங்களால என்னன்னா எழுதி ஒன்று நோட்டில் எழுதி வச்சுக்க முடியும், இல்லைன்னா இணையத்தில் எழுதி பாதுகாப்பு இருக்கு. ஆனால் தன்னை வந்து ஒரு எழுத்தாளரை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப ஒரு அச்சு வழி, ஒரு பிரிண்டிங் மீடியமாக தான் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய மீடியமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து அமேசான், இப்போ ஆன்லைன் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டோ ப்ளஸ் வந்து அவங்களுக்கான ரெகக்னிஷன் எப்படி இருக்குது, ஒரு எல்லா இலக்கிய விழாக்களிலும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது போல வளரும் இளைஞர்கள் அல்லது எழுத வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், மேபி ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கலாம். அதாவது டிபெண்டன்ஸ் இல்லாம நம்மளே எப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் இருக்கலாம். ஒன்ஸ் இதுல நீங்க பிரபலமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரிண்டிங் பப்ளிஷர்ஸ்ட போகலாம், அவங்க வந்து நீங்க பிரபலம் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், கூகுள் ஐடி இருந்தால் போதும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அமேசான் கிண்டல் வந்து 2 விதமான ஒரு ராயல்ட்டி பேட்டர்ன் தராங்க. ஒன்று வந்து புக்கை யாராவது டவுன்லோட் பண்ணி படிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான பர்சன்டேஜ் ராயல்ட்டி தராங்க. இல்லாட்டி புக்கை டவுன்லோட் பண்ணாம அல்லது புக்கை வாங்காம ஜஸ்ட் புக்கை மட்டும் கிண்டில் அன்லிமிட்டட்னு ஒரு ஆஃபர் இருக்கு, அந்த மெத்தட் டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது நீங்க ப்ராப்ளம் ஆயிட்டீங்கன்னா நீங்க பப்ளிஷர்ட்ட போகலாம். ஏன்னா அவங்க பிசினஸ் பார்ப்பாங்க இல்லையா, உங்க புக்கை பப்ளிஷ் பண்ணா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்ப்பாங்க. தட்ஸ் பிசினஸ். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா நீங்க அமேசான் கிண்டல் மட்டும் நிறைய இருக்கு. அமேசான் கிண்டல் ஃபேமஸா இருக்கிறதுக்கான அமேசானோட பிராண்ட் இருக்கிறதுனால அமேசான் கிண்டல்ல பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ரைட்டர்ஸே நிறைய பிரபலமா இருக்காங்க. அது வந்து தனி உலகம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் நிறைய எழுதுறாங்க, அதுல நிறைய விதமான ஜானர் எழுதுறாங்க, அது நிறைய படிக்கவும் படிக்கிறது. நீங்க போய் கூகுளே பாத்தீங்கன்னா அமேசான் கிண்டல்ல நம்பர் 1 ஜானர் இன் தமிழ்ல பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் மெயினா வந்துடும். ஸோ அது அத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அது வந்து வருது. நீங்க அந்த எவ்வளவு புத்தகம் வித்திருக்குன்னு அவங்களோட பேஜ்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அமேசான் கிண்டல் ரைட்டர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு கிடையாது, அதுவும் இருக்கு. நீங்க ப்ராப்பரான ஜானர் சூஸ் பண்ணும், அங்கேயே மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணும். அது ஒரு மார்க்கெட்டிங் தானே பண்ணிட்டாங்க, அது ஒரு பாயிண்ட். ஸோ அது வந்து தவறு கிடையாது. அது வந்து ஸோ வந்து பிரிண்டிங் வந்தா மட்டும்தான் வந்து நீங்க எழுத்தாளர், ஆன்லைன்ல வந்தா டிஜிட்டல் மீடியால வந்தா எழுத்தாளர்னு கிடையாது. அங்கேயும் ஒரு தனி உலகம் இயங்கிட்டு தான் இருக்கு. அங்கேயும் அந்த போட்டிகள், திறமையான எழுத்தாளர்கள், நல்ல கதைகள் அங்கேயும் போயிட்டு தான் இருக்கு. 3வது கேள்வி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா எழுதுறவங்களை எழுத்தாளரை மதிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்யும் நான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா நடந்துட்டுன்னு தெரியாது. பட் அதை ஏன்னா வந்து எழுத்தாளர்கள் எப்படி சொல்றேன்னா, நீங்க மீட்டிங்களோ அல்லது இலக்கிய விழாக்களுக்கு போய் எழுத்தாளர்கள் கூப்பிடுறவங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியால சாதிச்சவங்களை தான் மோஸ்ட்லி கூப்பிடுறாங்க. டிஜிட்டல் மீடியாவில் வந்து கண்டுக்கப்படுறதுலே அது மேபி மாறலாம், அது ஸ்லோவா தான் மாறும். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, ஒரு 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 பொன்மொழி சொன்னார், அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நேச்சர் ஹேட்ஸ் கண்டினியூட்டி அப்படிங்கிறது. சரி, நேச்சர் ஹேட்ஸ் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது. அதாவது மாற்றம் கொஞ்சமா தான் வரும், டக்குன்னு மாறாது. இன்னைக்கு நல்லா இருக்கும், டக்கு நாளைக்கு கால தலைமுடியல முடியலாம் கூட்டி சொட்டையாகும், கொஞ்சமா தான் சொட்டையாகும். அந்த மாதிரி
டக்குனு மாறாது, கொஞ்சம் தான் மாறும். அது மாறும். அதுல ஒரு இருக்கு. அதுல இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ ஏஐ வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது ஏஐயா நம்ம ஓன் ரைட்டிங் தெரியாம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிக்கல் இப்போ புதுசாக வந்திருக்கு. அது வந்து காலப்போக்கில் அது வந்து சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்குமே ரியாலிட்டி, ரியல் ஆர்ட், ரியல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு தனி மதிப்பு வந்துட்டே தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மூலமா கிரியேட் பண்ண எதுனாலுமே நீங்க இப்போ கூட பார்க்கலாம். நீங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிரியேட் பண்ற படங்கள் பார்த்தீங்கன்னாலே அதுக்கு ஒரு புதுமை தெரியும். ஒரு பொதுவான ஒரு 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 மெழுகு பூசு மாதிரியே இருக்கும் அந்த படம்லாம் பார்த்தாலே இது வந்து ஏஐ படம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீ எழுத்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமா எழுதுனா கூட அது இப்ப சொன்ன மாதிரி 7,000 கவிதை எழுதியிருக்கேன், நாளை மிஷினுக்கு ஆர்டர் போட்டா அது ஒரு நாள் 10,000 கவிதை எழுதும். சோ அப்ப வந்து நான் பண்ற சாதனைன்னு கேட்டா அது வந்து சாதனைக்கு பண்ற கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ரியல் ப்ராடக்ட்டுக்கோ ரியல் ஆர்ட்டோ அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் ஏஐ மூலமா ப்ராடக்ட் பெருக 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 ரியலுக்கு மதிப்பு ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அது நல்லதான் இருக்கும். காலப்போக்கில் வந்து அப்போ வந்து இப்போ இந்த இலக்கிய விழாக்கள் கண்டக்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அப்படி சூஸ் பண்ணுவாங்க. நீ எழுதியிருக்கிறது வந்து ஏஐ மூலமா எழுதியிருக்கிறியா, பிளாக்ரிசம் இருக்கா, இல்லை எப்படின்னு தெரியாது இல்லையா அவங்களுக்கு. ஸோ அது தெரியும் போது ஒன்ஸ் அந்த டிஃபரன்சியேஷன் மக்கள்கிட்ட இயல்பா வர ஆரம்பிக்கும் போது இது ஒரு தனி மீடியமா உருவாகும். ஒரு சூப்பருங்க, நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்போ இலக்கியத்திலயோ இல்லை உங்களுடைய பொது வாழ்க்கையிலோ உங்களுடைய ரோல் மாடல்ஸ் அல்ல இன்ஸ்பிரேஷனல் ஐடல்ஸா இருக்கக்கூடிய நபர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் முன்பே சொன்னது போல எனக்கு பல துறைகள் ஆர்வம் இருக்கிறனால எனக்கு ஒரு மனிதரையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ நம்ம வந்து ஒரு முன்னோடியா வச்சுக்க முடியல. நிறைய பேர் இருக்காங்க. எழுத்துன்னு பாத்தீங்கன்னா சுஜாதா இருந்தாரு, இப்ப ஜெயமோகன் இருக்காரு, அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். வேற டிராயிங் பாத்தீங்கன்னா, ஆனா பொதுவா மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா லியோனார்டோ டா வின்சி சொல்லுவேன். அவர் வந்து ஒரு ரெனசன்ஸ் பீரியட்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், இன்ஜினியர், மேத்தமெட்டிஷியன், பயாலஜிஸ்ட், இன்னோவேட்டர், எல்லாமே பண்ணவர். ஸோ அவர் தான் என்னோட ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் வச்சிருப்பேன், லியோனார்டோ டா வின்சி. அவர் மாதிரி ஆக முடியாட்டியும் அவர் மாதிரி பல துறைகள்ல ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பருங்க, நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐடியா சொன்னீங்க. நன்றி. இப்போ உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் இல்லைன்னா இந்த புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து வேற மாதிரி மாத்திச்சு, ஒரு 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 பயங்கரமான ஒரு சேஞ்சை உருவாக்குச்சு இந்த புத்தகம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புத்தகங்கள் இருந்தால் சொல்லுங்க. அது எப்படி சொல்றது, அதுக்கு வந்து நிறைய சொல்லலாம். முன்பே சொன்னது போல சிறுவர் கதைகள் படிக்கும் போது எனக்கு அந்த உயிரை தேடின்னு ஒரு தொடர் வந்துட்டு இருந்துச்சு, ஒரு காமிக்கல் சீரியல் சிறுமல் வந்துட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்கு, அதனால சொல்றேன் அது ஒண்ணு. அப்புறம் அந்த பழமுக மன்னன் ஜோன் ஒன்று வரும், அது ஒரு ஆர்வமா இருக்கும். அப்புறம் குறிப்பிட்ட புத்தகம்னு சொல்ல முடியாது, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம். முன்பே சொல்றோம் தேவனோட கதைகள், அந்த தேவன் அவரோட அந்த சிடி சந்திர படிச்சதுக்கு அப்புறம் என்னோட கதைகள் பத்தின பார்வையே மாத்திருச்சு. இவ்வளவு டென்ஸா சிறுவை எழுத முடியும், அதான் வந்து நமக்கு இன்னும் வாசகரோட உழைப்பை இன்னும் நல்லா கோருது அப்படின்ட்டு. அது இப்போ வந்து வெண்முரசு படிச்சுட்டு இருக்கேன், ஜெயமோகன் அவரோட வெண்முரசு தொகுதி. அது வந்து ஒரு அப்பப்போ எடுத்து படிக்கும்போது இன்னும் நிறைய தத்துவ கேள்விகள் அது நிறைய வந்துட்டே இருக்கும், அதை பத்தி அப்போ படிப்பேன். ஆக்சுவலி அதோட ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் எல்லான்ட்டு ஐடியா வச்சிருக்கேன், அது மோஸ்ட்லி அடுத்த வருஷம் முடிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ திரைப்படங்கள் பார்க்குற ஆர்வம் இருக்கா உங்களுக்கு? பிடிச்ச திரைப்படங்கள், அதாவது தமிழ் திரைப்படங்கள் இல்லைன்னா வெளிநாட்டு திரைப்படங்கள் ஏதாவது, அதை பத்தி சொல்லுங்க. திரைப்படங்கள் பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா? இருந்திருக்கோம், பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இப்போ வந்து வளர வளர நம்மளோட பார்வை நம்ம மாறிட்டே இருக்கிறதுனால வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட படங்களோட தேர்வு மாறிட்டே இருக்கு. அதுல மாற்றம் ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா 2007 சமயத்தில் திருவனந்தபுரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா IFFK நடந்துச்சு, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா அப்படின்ட்டு வருஷம் நடக்கும், டிசம்பர் நடக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா கொடுத்தாங்க, டிக்கெட்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, 300 சம்திங். அப்போ ஒரு 5 தியேட்டர் புக் பண்ணிட்டாங்க டிசம்பர் மாசம் 2 வாரம். 5 தியேட்டர்ல எந்த தியேட்டர்லாம் போய் படம் பார்க்கலாம் அந்த 2 வாரமும். ஸோ ஆஃபீஸ் முடிச்சோடனே ஓடி போய் ஒரு படம் பார்க்கறது, சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக தியேட்டருக்குள்ளேயே கிடக்குறது, அப்படிதான் நிறைய படம் பார்த்தேன். அப்போ வந்து திரைப்படங்கள் பற்றி என் பார்வையை மாறிச்சு, இப்படிதான் எடுக்க முடியும், இப்படிதான் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு ஈரான் மூவி, அந்த மஜிதி அவரோட படங்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ நிறைய வேர்ல்டு சினிமா கலெக்ஷன்ஸ் நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா 12 ஆங்க்ரி மென் ஒரு படம். அது வந்து ஒரு சினிமா பார்ப்பவராகவும் சரி, ஒரு எழுத்தாளராகவும் சரி, அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சிச்சு, 12 ஆங்க்ரி மென். அது வந்து ஒரே ஒரு அறையில் நடக்கிற கதை தான். 12 பேர் இருப்பாங்க, 12 பேரும் 12 விதமான குணநலன்களுக்கான பிரதிகளா இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பொறாமை, ஒருத்தர் சோர்வு, ஒருத்தர் ஆர்வம் அப்படி இருப்பாங்க. அது எப்படி அந்த கதை கொண்டு போறாங்க அப்படின்னு அந்த படம் எனக்கு பிடிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் ஸ்டான்லி குப்ரிக்கோட 2001 ஸ்பேஸ் ஆடிசி பார்த்தேன். சயின்ஸ் ஃபிக்ஷனோட நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சீரிஸ். அப்புறம் சொன்ன மாதிரி மஜிதியோட சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர்ஃபுல் அந்த படங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட் படங்கள் மட்டும் பார்க்காம யூரோப்பியன் மூவிஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன், ஜாப்பனீஸ் மூவிஸும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து வேற விதமான உலகம், வேற விதமான மக்கள், அவங்க கலை கலாச்சாரம் பார்க்கும்போது இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் பரந்தப்பட்ட அறிவு கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். தமிழ் படங்கள் டக்கு ஞாபகம் குருதிப்புணர் சொல்லலாம். அதோட படமாக்கமும் சரி, கதையும் சரி, அது போலீஸ் ஆஃபீஸரோட ரியல் லைஃபுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்துச்சு. இப்போ ஹேராம் சொல்லலாம், அது வந்து திருப்பி பார்க்கலாம் அதை பத்தி. ஏன்னா இந்திய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமா இருந்தது. பிளஸ் அதுல எப்படி ஒரு புனைவு கதாபாத்திரம் ஒரு நிஜ நிகழ்வுகளுக்குள்ள ஊடுருவி போறாரு, சாகேத் ராம் எப்படி காந்தி வரைக்கும் போறாரு அப்படிங்கிற ஒரு கற்பனை ஒரு எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, ரொம்ப 10 வருஷமா உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இப்போ ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வர்ற பொறியியல் மாணவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான தகுதிகள், ஸ்கில் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ஐடியில் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும், எப்படி ஈஸியாக ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்? இப்போ கணினி தொழில்நுட்பம் இது சொல்லப்படுகின்ற ஐடி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி. ஆனால் அதுல எல்லா இண்டஸ்ட்ரி போலவும் 2 வகையான பண்புணர்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று அந்த இண்டஸ்ட்ரிக்காக தேவைப்படுகின்ற குணநலன்கள், இரண்டாவது எந்த இண்டஸ்ட்ரியிலும் தேவைப்படுகின்ற குணநலன்கள், ரெண்டுமே தேவை. அது ஆனா இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிங் எடுத்துக்கோங்க, வேற ஒரு கனரக தொழில்கள் சொல்லப்படுகின்ற இரும்பு தொழிற்சாலை, பிளாஸ்டிக் தொழிற்சாலை, விவசாயம் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து 2 வகையான ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் முன்பு சொன்ன அந்த இரும்பு தொழிற்சாலை, கனரக தொழிற்சாலை பாத்தீங்கன்னா அதுல மாற்றங்கள் நிகழ்கின்ற சமயம் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு, அல்லது மெதுவாகத்தான் மாற்றங்கள் வரும். ஒரு 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 கார் டிசைனை மாத்துறாங்கன்னா அது ரொம்ப டெஸ்ட் பண்ணி நிறைய பண்ணி தான் கொண்டுருவாங்க. ஆனா ஐடி இப்படி கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அதோட ஆக்சிலேஷன் ஸ்பீடு, சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பேங்க் எம்ப்ளாயி போய் உட்காடுறீங்க, இல்லை ஒரு ஃபேக்டரியில போய் உட்காடுறீங்கன்னா அந்த அப்கிரேடேஷன் வந்து அவ்வளோ ஸ்பீடா பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஸ்லோவா தான் வரும், சேஞ்ச் ஸ்லோவா தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டோட வரணும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது எல்லா தொழிலுக்கும் தேவைப்பட்ட குணநலன்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எப்படி பேசுறது, எப்படி கன்வே பண்றது, எப்படி நம்ம ஒரு ஒரு முரண்பாடான மனிதர்களோட பேசும்போதும் எப்படி நம்ம வந்து அதை போய் மூஞ்சில் குத்துறாலும் இல்லாம எப்படி பேசுறது, எப்படி கன்வே பண்றது, எப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்றது, மீட்டிங் எப்படி பேசுறது, மீட்டிங்ல பேசும்போது அந்த மீட்டிங் நடத்துறவரோட ஸ்பீச்சை குறுக்கிடாம அல்லது அதுல போய் முரண்படாம எப்படி நாசுக்கா சொல்றது, இதெல்லாம் வந்து எல்லா தொழிலுக்கும் தேவைப்படுறது, குடும்பத்துக்குள்ளும் தேவைப்படுற விஷயங்கள். இது வந்து நம்ம வந்து கத்துக்கணும், வளர்த்துக்கணும். இது ஒரு பாட்டு. இந்த 2 வகையான குணங்கள் இருக்கணும். இதான் வந்து பொதுவா நம்ம சொல்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா உங்களுக்கு எந்த டொமைன் பிடிச்சிருக்கோ. ஆனா ஐடிலேயே பார்த்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. டெவாப்ஸ் இருக்கு, ஏஐ இருக்கு, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் இருக்கு, கேம் டெவலப்மெண்ட் இருக்கு, மியூசிக் டெவலப்மெண்ட் இருக்கு, இல்ல ஆர்கிடெக்டர் லெவல் இருக்கு, மேனேஜர் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல டொமைன் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஸ்கில் வளர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதுக்கு நான் இப்ப யங்ஸ்டர்ஸ் பேசுவோம் அதான் சொல்லுவோம். இப்ப நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ஒன்னு படிக்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா அவர்கிட்ட புக்கே இருக்காது. ப்ளஸ் ஒரு வேலை பண்ணணும், அப்படிதான் வேலை பண்ணா அன்னைக்கு சாப்பாடுன்னு இருந்திருப்பாங்க. அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா லைப்ரரி வந்திருக்கும். லைப்ரரி எங்க இருக்கும்னா எங்காவது டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ல இருக்கும். நம்ம டவுன்ல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போய் பஸ் பிடிச்சி போய் புக் எடுத்து வாங்கி படிச்சு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா புக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா கையிலேயே இருக்கு, டவுன்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் இருக்கு, ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, எத்தனையோ விதமான கம்பெனிஸ் கோர்ஸ் நடத்துறாங்க. ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு, ஃப்ரீ யூடியூப் ஃபுல்லா டுட்டோரியல்ஸ் நிறைய வழியுது, பிடிஎஃப் இருக்கு. படிக்க வேண்டியது மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ உங்க அலைச்சல் தேவைப்படாத காலகட்டத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு அறிவுங்கிறது நீங்க தேடி போறதை விட அறிவு கைக்கு வர அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அவரவருடைய தேவை பிளஸ் சாமர்த்தியம் பொறுத்தது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ நான் ஐடிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் இல்லை கோடிங்கில் எனக்கு விருப்பம் இல்லை. ஐடியில் வந்து டெவலப்மெண்ட்டு, டெஸ்டிங் இதை தாண்டி ஐடி சப்போர்ட்டுக்குள்ளே வரதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்?
ஐடி சப்போர்ட்னா நீங்க என்ன மீன் பண்றீங்க? அட்மின், ஐடி அட்மின் மாதிரி மீன் பண்றீங்களா? ஐடியில் ஒரு அட்மினோ இல்லை ஐடி சப்போர்ட்ல எனக்கு வந்து இப்போ கோடிங்கோ டெஸ்டிங்கோ எனக்கு தெரியாது, அதில் விருப்பம் இல்லை, அதில் எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வமும் இல்லை. ஆனால் ஐடிக்குள்ளே நான் வந்து எனக்கு ஒரு வேலை வேணும். அதில் ஐடி டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை தாண்டி வேற எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணேன், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு டூல் கற்றுக்கிட்டா நான் உள்ளார ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எளிமையான வழிகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐடினால 80% 85% பார்த்தீங்கன்னா இது டெவலப்மெண்ட், கோடிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்கில் தெரிஞ்சே ஆகணும். அது வேற வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்னது ஐடி அட்மின் சரி இல்லை ஐடி சப்போர்ட் சரி, பார்த்தீங்கன்னா அது வந்து ஐடியில் வேலை செய்கிறவர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கிற சிறு குழு மட்டும்தான். அப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஐடின்னு வரணும்னா நீங்கள் வந்து பேசிக் வந்து கோடிங் படிச்சே ஆகணும். கோடிங் இல்லாமல் நீங்கள் வந்து ஐடி இருக்கவே முடியாது. ஸோ அது மஸ்ட். கோடிங் இன்ட்ரெஸ்ட்னா ஐடி நீங்கள் தவிர்க்கிறதா நல்லது. அதில் கோடிங் தெரிஞ்சே ஆகணும். கோடிங் ஒன்றும் கஷ்டமான இதுவும் கிடையாது, கோடிங் ஈஸியான ஒரு இதுதான். அது வந்து கோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி பிரிச்சுக்கிறதுங்கிறதா கோடிங். அவ்வளோதான். ஒரு ப்ராப்ளம், அதை நோக்கி சொல்யூஷன், அதை எப்படி பிரிச்சு பண்றது, அதான் வந்து கோடிங். அந்த கோடிங்கிறது ஒரு வேலை. அந்த வேலையை செய்வதற்கான திங்கிங் வந்து எல்லா விஷயத்துக்கும் காமன். ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றோம்னா அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம எப்படி பேசி சால்வ் பண்றோமோ அதே தான் இங்க பண்ண போறோம். இங்க பேசுறோம், இங்க டைப் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ கோடிங் தெரியாது அப்படின்னா கோடிங் ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற பிரெயின் வந்து அது திங்கிங் தான். ஸோ கோடிங்கோட திங்கிங் மெத்தட்ஸை எப்படி ஒரு திங்க் பண்றது அப்படின்னு சொல்லித்தரதான் கோடிங்கோட கோடிங் கோச்சிங் எல்லாமே. கோடிங் அதான் சொல்றப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, சின்டெக்ஸ் வெவ்வேறு இருக்கும். ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படிங்கிறது அந்த லாஜிக் காமன் தான். அதுதான் மேட்டர். ஸோ கோடிங்கிறது கஷ்டம் கிடையாது, கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். திங்க் பண்ண மட்டும் போதும். திங்க் பண்ண மட்டும். சரிங்க, இப்போ நீங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா. இப்போ வந்து சவுத் இந்தியாலேயே பெங்களூர்ல வந்து நிறைய ஐடி பார்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர், ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இங்க வந்தாங்கன்னா எத்தனை நாள் இங்க ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணா கிடைக்கும், இல்லை பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ வந்து இங்க வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கு, காலேஜ் முடிச்ச மாணவர்களுக்கு இங்க பெங்களூர்ல வந்து ஐடி சார்ந்த இல்லை கார்பரேட் வேற டொமைன் சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இங்க வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு கம்பேரிசன் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது பெங்களூர்ல வந்து எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்புக்கு கிடைக்க? இப்போ பெங்களூர் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாவில் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா கொச்சின்ல கூட நிறைய ஐடி பார்க்லாம் இருக்கு. தமிழ்நாட்டு சென்னையில வந்து ஈஸியாக ரோட்ல நிறைய வந்துட்டு இருக்கு. பெங்களூர் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை எவ்வளவு நாளே கிடைக்கும் திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனியோட ரெக்யூர்மெண்ட். அவங்களுக்கு இப்போ அவ்வளவு ஒரு சைக்கிள் மாதிரி மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஆள் நிறைய தேவைப்படும், அப்ப நிறைய அள்ளி போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் ஆள் தேவைப்படாது, அப்போ கம்மியா இருக்கும். ஜென்ரலா சொல்லும் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் ஜான் டு மார்ச்ல தான் நிறைய கம்பெனிஸ் பட்ஜெட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப ரெக்ரூட்மெண்ட் பட்ஜெட் எப்படி அலாட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அதர் கண்ட்ரி கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் எப்படி போறாங்களோ அதை பொறுத்து இவங்க பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஜான் டு மார்ச் தான் நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டே இருக்கும். ப்ளஸ் அப்ரைசல் சைக்கிளும் அப்பதான் நிறைய நடக்கும்போது அந்த சேஞ்ச் ஓவர் கம்பெனி மாறுறது அதெல்லாம் அப்பதான் நிறைய நடக்கும். ஸோ குறிப்பிட்ட இவ்வளவு நாட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்கில் அவர் வச்சிருக்காரு, என்ன ஸ்கில் கம்பெனிஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறிட்டே இருக்கும். ரொம்ப கனவா நீங்க என்ன நினைச்சு முடிவு பண்ணிருக்கீங்க, இல்ல உங்க கனவை நோக்கி உங்களுடைய பாதை எதுவா இருக்குன்னு நீங்க முடிவு பண்றீங்க? இலக்கியத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா நான் இப்போ 7000 கவிதை எழுதியிருக்கேன். அதுல ஒரு இருக்கிற வரைக்கும் எழுதிட்டே இருப்போம். அது முடிஞ்ச அளவு ஒரு எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். ஒரு இலக்கு ஆனா அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா. அது எப்போ நம்ம முடியும் அப்புறம் ஒரு முடிவு பண்ணும், ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ரேம் பண்ணும். அப்படிங்கும் போது ஒரு 1,00,000 கவிதை எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு இலக்கா வச்சிருக்க. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம், எவ்வளவு தூரம் மேக்சிமம் அடைய முடியும் அப்படின்னு பார்ப்போம். தொழில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இருக்கிற தொழில்ல ஒரு குரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஒரு குரு லெவலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நாலேஜ் பேங்கா மாறணும். ஒரு சிவராம் காரந்த்னு ஒரு ரைட்டர் இருந்தார் கன்னட இலக்கியத்துல. அவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து பலவிதமான வேலை செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா யக்ஷகானான்னு ஒரு டான்ஸ், கன்னடா ஃபேமஸ் டான்ஸ், அதை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தார். அவரு பல அகராதிகள் எழுதியிருக்காரு, அது மாதிரி கதை எழுதியிருக்காரு, ஞானவிட அவர் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த யக்ஷகானால அவர் தான் ஃபைனல் வேர்டு. எந்த டவுட்னாலும் ஃபைனல்ல அவர் சொல்றதுதான் கரெக்ட், அவர் சொல்றது கரெக்டா இருக்கும் ஒரு பாயிண்ட்ல போய் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிற தொழில இவர் ஒரு இஷ்யூ, இந்த இஷ்யூ வந்திருக்கு, எழுதி இந்த டெக்னாலஜி வந்திருக்குன்னா இவர் சொல்றது கரெக்டா இருக்கும், ஃபைனல் வேர்டா இருக்கணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி போகணுங்கிற ஒரு ஆசை. அதற்கான முயற்சிகள் நிறைய இருக்கு, நிறைய முயற்சி பண்ணணும், படிக்கணும் கத்துட்டே இருக்கணும். முன்னே சொன்னது போல
வர வர புது புது டெக்னாலஜிஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த புது புது டெக்னாலஜி எப்படி அப்ளை பண்ணணும்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன டிஎஸ்பின்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்களா, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அதுல வந்து அது வந்து ஒரு தனி டொமைன். மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ராக்டல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃப்ராக்டல்ஸ்னா என்னன்னா ரிப்பீட்டிவ் பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் வரைஞ்சிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்டல் கான்செப்ட் இருக்கு. அது வந்து மேண்டர்பெட் செட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ராக்டல்ஸ் கான்செப்டை இந்த டிஎஸ்பி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அது மாதிரி புது புதுசா எது படிக்கிறோமோ, புதுசா எது வருதோ அதை வந்து நம்ம ஒர்க் பண்ண தொழில அப்ளை பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்க வேலையை எஃபிஷியன்டாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியுமா அப்படிங்கறது என்னோட ஒரு ஆசை. அதுக்கான லேர்னிங் இருந்துட்டே இருக்கேன். அது வந்து என்னோட ஃபேமஸான ஒரு கோட்டோட எழுதி பண்ணதுல பீப்புன்னு போட்டிருப்பேன். அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே 4 வகையில செய்யணும். ஒன்று வந்து ப்ரொடக்டிவிட்டா இருக்கு, ப்ரொடக்டிவா இருக்கணும். ஒரு செயலை செஞ்சா அதுக்கு பலன் இருக்கணும், சும்மா செய்யக்கூடாது. ப்ரொடக்டிவ்லி, எஃபெக்டிவ்லி, எஃபிஷியன்ட்லி, ஆஸ்தட்டிக்லி, அழகாவும் செய்யணும். சும்மா கண்ணா பண்ண வேலை செய்யக்கூடாது, கண்ணா பண்ண செய்யக்கூடாது, அது அழகாவும் செய்யணும். இந்த 4மே செஞ்சோம்னா ஃபைனலா அது பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். இது வந்து என்னோட ஒரு தாட். இந்த ஜப்பான்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு தாட். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கனவு அந்த இலக்கியம் சார்ந்த 1,00,000 கவிதைகள், உண்மையிலே அதுவே நினைச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இமாலய, அது அந்த 1,00,000 கவிதைகள் எழுத முடியுமான்னு தெரியல. ஆனா 1,00,000 கவிதைகளை தாண்டி உங்களுடைய கனவு நிச்சயம் இலக்கியத்துறையில நிறைவேறணும்னு நான் இந்த இன்டர்வியூ மூலியமா வேண்டுதல் வச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பொது தனிப்பட்ட தொழில் சார்ந்தும் ஒரு குரு ஸ்தானத்துல நீங்க வரணும்னு எதிர்பார்த்தீங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு கற்றலும் உங்களுடைய அறிவு ஞானமும் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களோட இந்த இனிய நேர்காணல உங்களோட சந்திச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். தொடர்ந்து உங்களோட நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு நேர்காணல உங்களை சந்திக்கிறேன். இந்த நேர்காணல் வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி பார்த்திபன். இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்க இங்கிருந்து வந்திருக்கீங்க ஒரு சாட்டர்டே. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.